லாரா அமேசிங்காக இருக்குது. பிளாட் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. மெசேஜ் வந்து நீங்கள் டைம் ரொம்ப, அதாவது நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டுன்றது மார்க் ஆகிருக்கு. நீங்கள் வந்து அது நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் லவ் அஃபெக்ஷன் ரிலேஷன்ஷிப்ஸ் இவங்க வந்து ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். நான் வந்து இந்த 2K கிட்ஸை நான் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேன். ஐம் ரியலி சாரி டு சே திஸ். சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங் இதெல்லாம் வந்து நான் அப்ரிஷியேட்டே பண்ணல. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, அப்பா அம்மாவை வேல்யூ பண்ணுங்கள். ரொம்ப காஸ்ட்லியாக வாழாதீங்க, ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வாழுங்களேன். உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்குங்க. எதுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்? மியூசிக் அமேசிங்காக இருக்குங்க. பிளாட் ரொமான்ஸ் வந்து இஸ் ஜஸ்ட் த 90s கிட்ஸ் ஃபீலிங், லைக் த டேட்டிங், காஃபி கான்வர்சேஷன். ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது ரொம்ப காட்டியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. சார் ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் திலீப் குமார். நான் இத்தனை நாள் சின்ன திரையில் நடிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னை வெள்ளித்திரையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதான் என்னோட முதல் டெபியூட் படம். இந்த படத்தில் நான் நடித்தது வந்து சத்யான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸும் அப்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு டைரக்டர் மணிமூர்த்தி சாருக்கும் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் இதோட ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். நியூ இயர் அன்னைக்கும் இந்த படம் என்னோட ரிலீஸ் ஆகிற ஒன்றே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு கூட சப்போர்ட்டிவாக இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, என் ஃபேமிலிக்கு முதல்ல நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு பேக் போன் சப்போர்ட் மாதிரி இருந்து இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு எல்லா பாசிபிலிட்டி வேஸும் அமைச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து உண்மை சம்பவத்தை மையம் பண்ணி எடுத்துக்கிறதுனால இல்லை ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரமும் நாங்கள் நிறைய மவுல் பண்ணி நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் எல்லாரும் இன்றைக்கி படம் பார்த்து எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய த்ரில் ட்விஸ்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லோரும் முக்கியமாக தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கலைஞர்கள்லாம் வளர்ந்து வரோம். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வரும். இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, புதுமுகல் ஆர்டிஸ்ட் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும் போது. அடுத்தடுத்த படங்கள் நான் இதே மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. வணக்கம். லாரா படத்தில் வந்து தினேஷ்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். சத்யாவும் தினேஷும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இது. இந்த கதையில் வந்து திருப்பம் கொடுக்குற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது, ஜாலியாக இருந்தது, பண்ணோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த கதையில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதால எல்லாருக்கும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, என்னை பாராட்டுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லா கேரக்டரும் வந்து நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த 2 பேர் திலீப் அண்ட் தினேஷ் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அசோக் ப்ரோவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த சாங் கூட நல்லா இருந்தது, லவ் சாங் மட்டும் நல்லா இருந்தது. படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல நிறைய ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. படம் ஓவராலாக அடுத்தது என்ன அப்படி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சே தவிர எதையும் கெஸ் பண்ண முடியல மூவியில். ஒரு உமனாக எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இட் பேஸ்ட் ஆன் உமன் மூவி. லைக் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னால் 10க்கு ஒரு 8.5 to 9 என்னால் கொடுக்க முடியும். ரொமான்ஸ் நாட் லைக் ரொம்ப எல்லாரும் இஃப் கிட் இருந்தால் கூட பார்க்குற மாதிரி அப்படிதான் ரொமான்ஸ் இருந்துச்சு சார். இன்னும் ஆக்வர்டாக அந்த மாதிரி எந்த ரொமான்டிக் சீன்ஸும் எதுவும் வைக்கல. ஓவரால் ஃபேமிலியோட மூவி பார்க்கலாம். ஹாய், நான் அனுஸ்ரயா ராஜன், லாரா படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஐம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. இன்றைக்கி தான் நானும் தான் அவுட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வித் ஆடியன்ஸ். நல்ல ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நம்ம லாரானோடது ஒரு சின்ன படம், நிறைய ஃப்ளோஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி தேர். பட் நல்லா வந்திருக்கு, நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் கெஸ் பண்ண மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு லைக் ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அப்போ தான் நம்ம உங்களை ரெஸ்பான்ஸ் எப்படி வந்துச்சு, நம்ம ஆக்டிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். when director narrate the story எனக்கு ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி அதே மாதிரி வந்திருக்கு எடுத்த போதும். பட் எனக்கு இது வரைக்கும் இந்த படம் நம்ம பார்க்குற வரைக்கும் எனக்கு கிளைமேக்ஸ் என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நீ அது அவுட்டில் பாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நிறையா லைக் சொல்லும்போதே கமெண்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் லாராக்குள்ளே வந்தேன். யா தேங்க்யூ. யா
படம் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் வந்துட்டு 3 விதமான கதைகள் காட்டியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களோட கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருமே நல்லா பண்ணல அந்த மாதிரிலாம் இல்லை. போலீஸ் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு சாங் வருது, அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து நல்லா அது வரைக்கும் கனெக்ட் ஆகாது, ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகுது அந்த நிமிஷம். அண்ட் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்கேஜாக இருக்குது. அதுதான் ரொம்ப நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கான ஒரு கியூ கொடுத்துருப்பாங்க, அதில் அதுவும் ரொம்ப அழகாக அந்த ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இல்லை படத்தில் அந்தளவுக்கு இது ரொமான்ஸுங்கிறத விட த்ரில்லான ட்விஸ்டான விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. ரோலிங்கா ஃபிலிம் ஃப்ளிக் நேயர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனமார்ந்த வணக்கங்கள். நான் தான் உங்கள் AKB அண்ட் அசோக் குமார், முருகா அசோக்னு பிள்ளையார் சுவை போட்ட படைப்பு முருகா. அப்போலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஃபிலிம்ஸ் தாண்டி இப்போ லாராங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கோம். அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சி தரமான ஒரு வருடமாக உங்கள் அனைவருக்கும் அமையட்டும். லாரா ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் 2025 தியேட்டரில் ஆடியன்ஸோட இந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களோட ரெஸ்பான்சஸ் தான் நான் பேசுகிறத தாண்டி அவங்க பேசுகிறது தான் கேட்கணுங்கிற ஆர்வமாக இருக்குது. படைப்பு நீட்டாக வந்திருக்கு. நான் நட்புக்காக பண்ண ஒரு ப்ராஜெக்ட், ஒரு புது இயக்குனர், ஒரு புது தயாரிப்பாளர், பட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்தாங்க. சப்போர்ட் பண்ணணுன்னு மனசுக்கு தோணுச்சு, பண்ணேன். இன்றைக்கி அது மலர்ந்து இங்கே வந்து நிற்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் கேட்கும்போது நல்லா இருக்குது. ஒரு நேர்த்தியான படம் தெளிவாக போய் ஒரு ஆடியன்ஸை சேரணும். அது உங்கள் மீடியா மூலமாக, ஃபிலிம் ஃப்ளிக் மூலமாகவும் நடக்கட்டும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்குது. படம் நல்ல மூவி இருக்குது. ஒரு நல்ல மெசேஜோட உமன் சேஃப்டிக்காக, உமன் சேஃப்டி, உமன் ஹராஸ்மெண்ட் தானே இப்போ நிறைய அவங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் தானே இருக்குது. ஸோ அதுக்கேற்றபடி ஒரு நல்ல மெசேஜோடு ஆரம்பித்து த்ரில்லோட நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பிஜிஎம்ஸ் மியூசிக்காக சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கொடுங்க படத்துக்கு.